நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் மாதவன் நடிப்பில் வெளியான அப் ஜெய்சா கோய் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 42 வயசு ஆகியுமே மேரேஜே ஆகாத ஒரு சமஸ்கிருத டீச்சரா இருக்காரு. ஸோ இவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா லோன்லியா போயிட்டு இருக்க காரணத்தினால இவருடைய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண ஒரு டேட்டிங் ஆப்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட சேட் பண்ண ஆரம்பிப்பாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைமிங்ல 32 வயசு இருக்கிற ஃபாத்திமா அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு வரனா அமைகிறாங்க. ஸோ வழக்கம் போல இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசி பழக ஆரம்பிப்பாங்க. அது ஒரு இடத்துல வெட்டிங் வரைக்கும் போயிடுது. ஆனா திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அதனால இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோவான மாதவனுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஒரு தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலியமா வந்து ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. தென் இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜோடு போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு மாதவனுடைய ஆக்டிங்காகவும் படத்துல சொல்ல வர அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டுக்காகவுமே இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.